பதார்த்தத்திற்கு வெப்பத்தை வழங்குவதனால் அல்லது அப்பதார்த்தத்திலிருந்து வெப்பத்தை அகற்றுதலின் விளைவாக பதார்த்தம் ஒன்றில் நிலைமாற்றம் நடைபெறும். இவ்வாறு நிலைமாற்றம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் பெற்றுக்கொள்ளும் வெப்பம் மறை வெப்பம் எனப்படும். அதாவது திண்ம நிலையில் உள்ள பனிக்கட்டி 0 பாகை செல்சியஸிலும் அதே திரவமாக மாறிய பின் அதனுடைய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸிலும் இருக்கும். அதாவது பனிக்கட்டி நிலையில் உள்ள ஒரு திண்ம நிலையில் உள்ள நீருக்கு திண்ம நிலையிலுள்ள நீரின் வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். அதை வெப்பம் வழங்கி திரவமாக மாற்றிய பின் அதனுடைய வெப்பநிலையும் 0 பாகை செல்சியஸ். இதன் போது வெப்பமானது மேலதிகமாக பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் பதார்த்தத்தில் வெப்பநிலை அதிகரிப்பு நிகழவில்லை. அதாவது திண்ம நிலையில் உள்ள பனிக்கட்டி திரவமாக வெப்பத்தை வழங்குகிறோம். சரியாக பார்க்க போனால் 0 பாகை செல்சியஸிலிருந்து அதிகளவு வெப்பம் திரவத்துக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நிகழாமல் வெப்பமானது அதே அளவாக காணப்படுகிறது. அதாவது பனிக்கட்டியின் வெப்பநிலை 0 பாகை செல்சியஸாகவும் அதே பனிக்கட்டி கரைந்த நீரின் வெப்பநிலை 0 பாகை செல்சியஸாகவும் காணப்படுகிறது. ஆகவே இங்கு வழங்கப்படும் மேலதிக வெப்பம் பிணைப்பு உடைவதற்கான சக்தியாக மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றதே ஒழிய வெப்பநிலை அதிகரிப்பிற்கு அது பயன்படுத்தப்படாது. இவ்வாறாக மேலதிகமாக வழங்கும் வெப்பம் மறை வெப்பம் எனப்படும். 1 கிலோகிராம் நீரானது திண்ம பனிக்கட்டியானது 1 கிலோகிராம் திரவ நீராக மாறுவதற்கு 3.36 × 10⁵ ஜூல் மறை வெப்பமாக அகத்துறிஞ்சு கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக 100 பாகை செல்சியஸ் உள்ள நீரானது கொதிநீராவியாக மாறும் பொழுது அந்த கொதிநீராவியினுடைய வெப்பநிலையும் 100 பாகை செல்சியஸ். இருப்பினும் 100 பாகை செல்சியஸ் நீராவியாக நிலைமாற்றம் அடைய நாங்கள் மேலதிகமாக வெப்பத்தை வழங்குகிறோம். ஆனாலும் வெப்பம் இங்கு அதிகரிக்கப்படவில்லை. ஆகவே வழங்குகின்ற மேலதிக வெப்பமானது பிணைப்புகள் உடைவதற்குரிய சக்தியாக பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறான வெப்பம் மறை வெப்பம் எனப்படும். அதாவது ஆவியாதலின் மறை வெப்பம் எனப்படும். 1 கிலோகிராம் திரவ நிலையில் உள்ள நீரை 100 பாகை செல்சியஸில் உள்ள நீரை 100 பாகை செல்சியஸில் உள்ள 1 கிலோகிராம் நீராவியாக மாற்றுவதற்கு 2.26 × 10⁶ ஜூல் பயன்படுத்தப்படுகின்றது. நீரின் உருகலின் தன்மறை வெப்பமானது 1 கிலோகிராம் பனிக்கட்டி உருகி 1 கிலோகிராம் நீராக மாறுவதற்கு தேவையான மறை வெப்பமானது 3.36 × 10⁵ ஜூலாக காணப்படும். அதேவேளை 1 கிலோகிராம் நீரானது 100 பாகை செல்சியஸில் உள்ள நீராவியாக மாறுவதற்கு தேவையான மேலதிக வெப்பநிலை 2.26 × 10⁶ ஜூல் ஆகும். அதாவது நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பமானது 2.26 × 10⁶ ஜூல் ஆகும்.